சென்னையில் காரில் வைத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையைச் சேர்ந்த சிறுமி வீட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த 8ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. நந்தம்பாக்கத்தில் நின்றிருந்த சிறுமியிடம் கடலூரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் பாக்கியராஜ் சவாரி வேண்டுமா என கேட்டு சிறுமியை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. வேலை வாங்கித் தருவதாக கூறி சிறுமியை உளுந்தூர்பேட்டையில் உள்ள நண்பர் பரமசிவன் வீட்டிற்கு அனுப்பியுள்ளார். பரமசிவன் வேலை இல்லை என கூறியதால் மீண்டும் சென்னைக்கு வந்த சிறுமி பாக்கியராஜை சந்தித்தபோது காரில் வைத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கடலூரைச் சேர்ந்த சமையல்காரர்கள் பாபு, கருணாநிதி ஆகியோரிடம் பாக்கியராஜ் சிறுமியை அனுப்பி வைத்திருக்கிறார். அப்போது பாபு என்பவர் சிறுமியின் உறவினரை தொடர்பு கொண்டதை அடுத்து காவல்துறை உதவியுடன் சிறுமி மீட்கப்பட்டார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஓட்டுநர் பாக்கியராஜ் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். மற்றவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.